வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மீட்புப் பணிகளுக்கு சிறப்பு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மீட்புப் பணிகளுக்காக IAS அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த சிறப்பு அதிகாரியாக சீரம் சாம்பசிவாராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அங்கு தற்போது மீட்புப் பணிகள் தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வருகின்றன. நிலச்சரிவில் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகளில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது வரை நிலச்சரிவில் சிக்கி 80 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நிலச்சரிவு தொடர்பாக மீட்புப் பணிக்கு சிறப்பு அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மீட்புப் பணிக்காக IAS அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பணிகளை துரிதப்படுத்த சிறப்பு அதிகாரியாக சீரம் சாம்பசிவாராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 80 பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருக்கும் நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நிலச்சரிவு தொடர்பான மீட்புப் பணிகளுக்காக சிறப்பு அதிகாரியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மீட்புப் பணிக்காக IAS அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிலச்சரிவு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த சிறப்பு IAS அதிகாரியாக சீரம் சாம்பசிவாராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்டதிலிருந்தே தொடர்ந்து மீட்புப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு சவால்களை களத்தில் மீட்புப் படையினர் சந்தித்து வருகின்றனர். ஒரு சில இடங்களை அடைய முடியாத நிலையில் மீட்புப் பணிகளுக்கான இயந்திரங்களை கொண்டு செல்வதிலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 2 തവണയാണ് ഉരുൾപൊട്ടിയത്. വിചാരിച്ച് ഞങ്ങളെ വീട് പോവുകയാണെന്നുള്ള സൗണ്ടൊക്കെ കേട്ടത്. അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ആൾക്കാർ എന്തോ ഒരു കരച്ചിലാ കാര്യങ്ങളെന്നറിയില്ല. നമ്മളീ കാണുന്നതാണ് നമ്മൾ പൊട്ടിയ സ്ഥലങ്ങൾ കാണുന്നത്. ഇത് ചൂരമല ടൗണാണ്. അത് മുണ്ടക്കായിലാണ് പൊട്ടി വന്നത്. രാത്രി ഒരു 2-2:30 മണിക്ക് സംഭവം നടന്നു. പിന്നെ ഒരു 3-3:30 മണിക്ക് വീണ്ടും രണ്ടാമത് സംഭവം നടന്നു. പിന്നെ വേറെ കരച്ചിലും പിടിച്ചിലൊക്കെ കേട്ട് പുറത്തിറങ്ങി നോക്കിയപ്പോഴാണ് ലൈവായി കാണുകയാണ് വെള്ളവും മരങ്ങളൊക്കെ വരുന്നത്. പിന്നെ ടൗണിൽ ഫുള്ള് വെള്ളം കയറി മൊത്തമായിട്ട് പാലം പോയപ്പോൾ ടൗണിലേക്ക് വെള്ളം ഒന്നായിട്ട് അടിച്ച് കയറി. പിന്നെ കടകൾ ഇതൊക്കെ നശി. ടൗണിൽ 10-40 കച്ചവടക്കാരെ കടകളും തൊട്ടുണ്ട്. മൊത്തമായിട്ട് എല്ലാം വെള്ളത്തിലാണ് ഫുള്ളായിട്ട്. അതുപോലെ തന്നെ കണ്ടമാനം വീടുകൾ സ്കൂൾ ഭാഗത്ത് ഒരു 10-30 വീട് നമ്മുടെ ഇതിലിപ്പോൾ പോയ ലക്ഷത്തിലാണ് നമ്മൾ അറിയപ്പെടുന്നത്. നമുക്കാണ് ബന്ധപ്പെടാൻ കഴിയില്ല. ചൂരൽമലയിൽ മാത്രം എന്തെല്ലാം നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്? ഈ ടൗൺ സിറ്റികൾ കണ്ടില്ല. ഇത് ഫുൾ നല്ല നഷ്ടങ്ങളാണ്. എത്ര കടകളുണ്ടായിരുന്നു ഇവിടെ? 40 കട ചുരുങ്ങിയത് 40 കടകളുണ്ട്. എൻ്റെ എല്ലാം തകർന്നു. റൂമുണ്ട് അവിടെ ടൗണിൽ. അതേമാതിരി 10-40 കടകളുണ്ട് അവിടെ. ഇത് നമ്മുടെ വീടാണ്. നമുക്ക് വഴി ഇരുന്നാൽ ഫുള്ളായിട്ടൊക്കെ കാണാം. കണ്ടില്ല. ഇപ്പോൾ ഈ കാണുന്ന ഇപ്പോഴത്തെ ഒരു അവസ്ഥ എന്താണ്? വളരെ മോശമാണ്. മഴ നിന്നിട്ടില്ലെങ്കിൽ ഇവിടെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റൂല. മഴ നിന്നാലേ നമുക്ക് ഈ ബോഡിയൊക്കെ എടുക്കാൻ പറ്റുള്ളൂ, തെരഞ്ഞെടുക്കാൻ പറ്റും. രക്ഷാപ്രവർത്തനമൊക്കെ എങ്ങനെ നടക്കും? ഇപ്പം ഇങ്ങനെ നടക്കുന്നുണ്ട്, കുഴപ്പമില്ലാതെ നടക്കുന്നുണ്ട്. പക്ഷേ അതിങ്ങനൊന്നും ആയാലും നടത്തിയാൽ തീരൂല. ആളെ കിട്ടല് കണ്ടെത്താനും കഴിയില്ലല്ലോ. അത്രയും ആൾ മിസ്സിംഗ് ആണ് നമ്മളെ ഇതിൽ അറിവിൽ. 2 തവണയാണ് ഉരുൾപൊട്ടിയത്. ഞങ്ങളെ മുണ്ടക്കാലുള്ള വീടും ആൾക്കാരൊക്കെ പോയി. വിചാരിച്ച് ഞങ്ങളെ വീട് പോവുകയാണെന്നുള്ള സൗണ്ടൊക്കെ കേട്ടത്. അപ്പോൾ ഇവിടെ നിന്ന് ആൾക്കാർ എന്തോ ഒരു കരച്ചിലാ കാര്യങ്ങളെന്നറിയില്ല. നമ്മളീ കാണുന്നതാണ് നമ്മൾ പൊട്ടിയ സ്ഥലങ്ങൾ കാണുന്നത്. ഇത് ചൂരമല ടൗണാണ്. അത് മുണ്ടക്കായിലാണ് പൊട്ടി വന്നത്. രാത്രി ഒരു 2-2:30 മണിക്ക് സംഭവം നടന്നു. പിന്നെ ഒരു 3-3:30 മണിക്ക് വീണ്ടും രണ്ടാമത് സംഭവം നടന്നു.
പിന്നെ കരച്ചിലും പിടിച്ചിലൊക്കെ കേട്ട് പുറത്തിറങ്ങി നോക്കിയപ്പോഴാണ് ലൈവായി കാണുകയാണ് വെള്ളവും മരങ്ങളൊക്കെ വരുന്നത്. പിന്നെ ടൗണിൽ ഫുള്ള് വെള്ളം കയറി മൊത്തമായിട്ട്. പാലം പോയപ്പോൾ ടൗണിലേക്ക് വെള്ളം ഒന്നായിട്ട് അടിച്ച് കയറി. പിന്നെ കടകൾ ഇതൊക്കെ നശി. ടൗണിൽ 10-40 കച്ചവടക്കാരെ കടകളും തട്ടുണ്ട്. മൊത്തമായിട്ട് എല്ലാം വെള്ളത്തിലാണ് ഫുള്ളായിട്ട്. അതുപോലെ തന്നെ കണ്ടമാനം വീടുകൾ, സ്കൂൾ ഭാഗത്ത് ഒരു 10-30 വീട് നമ്മുടെ ഇതിലിപ്പോൾ പോയ ലക്ഷത്തിലാണ് നമ്മൾ അറിയപ്പെടുന്നത്. നമുക്കാണ് ബന്ധപ്പെടാൻ കഴിയില്ല. ചൂരൽമലയിൽ മാത്രം എന്തെല്ലാം നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്? ഈ ടൗൺ സിറ്റികൾ കണ്ടില്ല, ഇത് ഫുൾ നല്ല നഷ്ടങ്ങളാണ്. എത്ര കടകളുണ്ടായിരുന്നു ഇവിടെ? 40 കട, ചുരുങ്ങിയത് 40 കടകളുണ്ട്. എൻ്റെ അതെല്ലാം തകർന്നു. റൂമുണ്ട് അവിടെ ടൗണിൽ. അതേമാതിരി 10-40 കടകളുണ്ട് അവിടെ. ഇത് നമ്മുടെ വീടാണ്. നമുക്ക് ഇവിടെ ഇരുന്നാൽ ഫുള്ളായിട്ടൊക്കെ കാണാം. കണ്ടില്ല ഇപ്പോൾ ഈ കാണുന്ന ഇപ്പോഴത്തെ ഒരു അവസ്ഥ എന്താണ്? വളരെ മോശമാണ്. മഴ നിന്നിട്ടില്ലെങ്കിൽ ഇവിടെ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റൂല. മഴ നിന്നാലേ നമുക്ക് ഈ ബോഡിയൊക്കെ എടുക്കാൻ പറ്റുള്ളൂ, തെരഞ്ഞെടുക്കാൻ പറ്റും. രക്ഷാപ്രവർത്തനമൊക്കെ എങ്ങനെ ഇപ്പം ഇങ്ങനെ നടക്കുന്നുണ്ട്, കുഴപ്പമില്ലാതെ നടക്കുന്നുണ്ട്. പക്ഷേ അതിങ്ങനെ ഒന്നും ആയാലും നടത്തിയാൽ തീരൂല. ആളെ കിട്ടല കണ്ടെത്താനും കഴിയില്ലല്ലോ. അത്രയും ആൾ മിസ്സിംഗ് ആണ് നമ്മളെ ഇതിൽ അറിവിൽ. உறவுகள் உடைமைகள் என அனைத்தையும் இழந்துவிட்டதாக கவலை தோய்ந்த முகத்துடன் கண்ணீர் மல்க நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்த்தோம். அங்கு தற்போது தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. வயநாடு சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் என அனைவரும் ஒன்றிணைந்து மீட்புப் பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடரும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஒருபுறம் மீட்புப் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. களத்தில் கடுமையான சிக்கல்களையும் மீட்புப் படையினர் சந்தித்து வரும் நிலையில் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதும் கவலையளிப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 100ஐ தாண்டும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஏற்கனவே உயிரிழப்பு எண்ணிக்கை 63ஆக இருந்த நிலையில் அது 80ஆக சற்று முன்னர் அதிகரித்தது. இந்நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 100ஐ தாண்டும் என்ற அச்சம் நிலவி வருகிறது. நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் மறுபுறம் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கேரள மாநிலத்தில் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழையும் பெய்து வருவதால் மீட்பு பணிகளில் தொடர்ந்து சிக்கலை சந்தித்து வருகின்றனர் மீட்புப் படையினர். தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்திலிருந்து உடல்கள் மீட்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு? களத்துல மீட்பு படையினர் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, அதாவது மீட்பு பணிகளில் முண்டங்கை பகுதியை சென்றடைவதற்கு மிகவும் ஒரு சிரமமான சூழல் இருக்கிறது. அங்கு அந்த சேற்று பகுதியை அகற்றுவதற்கு பொக்லைன் இயந்திரங்கள் போன்றவையை அங்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுவில் ஒரு குழுவினர் அங்கு நடந்து சென்று அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்கும் மேற்பாடி மற்றும் சூரமலா பகுதிகளில் இருந்துதான் தற்போது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானோர் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிருடன் மீட்கப்படக்கூடியவர்களை தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு மீட்பு குழுவினர் இந்த ஒரு பெரிய நிலச்சரிவில் இந்த நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது பலி எண்ணிக்கை 84ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் இறந்தவர்களுடைய உடல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணி என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இந்த பேரிடர் மீட்பு மேற்பார்வைக்காக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சீரம் சாம்பசிவா ராவ்
ஐஏஎஸ் அதிகாரி தற்போது சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இந்த மீட்பு பணிகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக இந்த சிறப்பு அதிகாரி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரியதர்ஷினி, தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடந்து வர்றதா குறிப்பிட்டீங்க. குறிப்பா என்னென்ன சவால்கள் மீட்பு படையினருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அங்கு ஏற்கனவே இருந்த ஒரே ஒரு பாலமும் நிலச்சரிவுல அழிஞ்ச நிலையில தற்போது தற்காலிக பாலம் அப்படிங்கிறத கட்டமைக்கிற பணிகளில் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா அதுவும் தோல்வி அடைஞ்சது. இப்ப பிளான் ஏ தோற்ற நிலையில பிளான் பிக்கான திட்டமிடல் ஏதேனும் இருக்கா? அங்க முதலில் அதாவது இந்த மண் சரிவில் சிக்கக்கூடியவர்களுடைய உடல்களை மீட்பதற்கான முழு முயற்சியில் தான் மீட்பு குழுவானது தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் துரித கருதியில் உடல்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தான் அந்த ராணுவத்தினுடைய மெட்ராஸ் பொறியியல் குழு பெங்களூருவிலிருந்து அந்த பாலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காக அங்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு ஆய்வு மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் என கேரள அரசு தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே மண் சரிவில் மேலும் அதிகப்படியான உடல்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த மீட்பு பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலச்சரிவில் அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்பு மட்டுமல்லாமல் மாயா மற்றும் மர்பி என்ற 2 காவல்துறை சார்ந்த மோப்ப நாய்கள் தற்போது களத்தில் இறக்குவதற்காக அங்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னாக பெட்டிமுடி பேரிடரில் இறந்த 8 பேருடைய உடல்களை கண்டெடுத்தது அந்த மாயா என்ற நாய் தான். இந்த மீட்பு பணிக்காகவும் அந்த 2 நாய்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறது. ஏனென்றால் 3 இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் அந்த மண் சரிவில் சிக்கியிருக்கிறார்கள் மக்கள். அந்த உடல்களை மீட்பதற்கான முயற்சியில் தான் தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வரைக்கும் 84 பேர் இந்த மீட்கப்பட்டவர்கள் 84 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் மீட்கக்கூடியவர்கள் படுகாயமடைந்தவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முண்டங்கை பகுதிக்கு எந்த வாகனங்களும் இயக்க முடியவில்லை. ஜேசிபி போன்ற வாகனங்கள் சென்றாதான் அதிகப்படியான பாறைகள் உருண்டு மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த பாறைகளையும் மண்ணையும் அகற்றினால்தான் அங்கே இருக்கக்கூடியவர்களையும் மீட்க முடியும். ஆனால் அதில் சிரமம் இருக்கிறது. தொடர்ச்சியான அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கேற்பத்தான் ஒரு குழுவானது தேசிய பேரிடர் குழுவில் ஒரு குழுவினர் நடந்தே சென்று அந்த பகுதியை அடைந்திருக்கிறார்கள். அங்கு அவர்களால் செய்யக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக வாகனங்களை அங்கு செலுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, மீட்பு பணிகள் தற்போது வயநாட்டில் நிலச்சரிவில் ஏற்பட்ட பகுதியில் என்னென்ன நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து பல்வேறு உடல்கள் அப்படிங்கிறது மீட்கப்பட்டு வருது. மறுபுறம் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே சம்பவம் நடந்த இடத்துலையே தயார் நிலையில் இருக்க ஆம்புலன்ஸ் எல்லாம் அது மூலமாக மருத்துவமனைக்கு உடல்கள் கொண்டு செல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டோரோட உடல்களும் கொண்டு செல்லப்படுது. மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவ வசதிகள் கிடைக்கிறது உறுதி செஞ்சிருக்காங்களா மாநில அரசு? அதாவது 3 இடங்களில் நாம் சொன்னது போல மேற்பாடி, சூரமலா, முண்டங்கை போன்ற 3 பகுதிகளில் தான் அந்த நிலச்சரிவு மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய வழிகள் முழுவதுமாக அங்கு அந்த போக்குவரத்தை சரி செய்து விரைவாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கான நடவடிக்கைகள் கேரள காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரள அரசு சார்பிலும் மீட்பு பணிகளுக்கான பல்வேறு துறைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினர் முழு வீச்சில் அந்த எங்கெங்கு எது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வை ஒட்டி மீட்பு படையினரை அங்கு ஈடுபடுத்தி அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவமனைகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மருத்துவ குழுக்கள் மேற்பாடி பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு அதற்கு சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்றால் 100கணக்கானவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை தொடர்ச்சியாக மீட்டு வருகிறார்கள் மீட்பு படையினர், காவல்துறையினர். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கான சிகிச்சை வழங்குவதற்கான தொடர் நடவடிக்கைகளையும் கேரள அரசு சார்பில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, மாநில அரசு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருது. மத்திய அரசோட உதவியை நாடி இருக்காங்களா? மத்திய அரசு தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் கேரளாவுக்கு தற்போது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? சுதீஷ்,
தொடர்ச்சியாக அதாவது கேரள அரசு சார்பில் அந்த மீட்பு பணிகள் செய்வதற்கான அனைத்து தேவைகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அனைத்து உதவிகளும் செய்வதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழு பல்வேறு பகுதிகளில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோவை சூலூர் விமான தளத்திலிருந்து ஆகாய மார்க்கமாக அந்த சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளுக்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு ஆகாய மார்க்கமாக சென்று முடிந்தவரை அங்கு இருக்கக்கூடியவர்களை, சேற்றில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை, மண்ணில் புதையுண்டவர்களை மீட்பதற்கான முழு நடவடிக்கைகளும் மத்திய அரசு சார்பில் அது போன்ற பல்வேறு பேரிடர் மீட்புக்கான பல்வேறு முயற்சிகளையும் மத்திய அரசு சார்பிலும் அவர்கள் கோரியிருந்த நிலையில் ஹெலிகாப்டர் போன்ற நடவடிக்கைகளுக்காகவும் மத்திய அரசு தொடர்ச்சியான உதவிகளை செய்து வருகிறார்கள். பிரியதர்ஷினி, ஏற்கனவே சுதீஷ், கேரளாவில் கனமழை தொடர்ந்து வரும் நிலையில நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா முன்னரே கணிக்கப்பட்டிருந்ததா? அப்படி கணிக்கப்பட்டிருந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதேனும் முன்னாடியே எடுத்திருந்தாங்களா மாநில அரசு? பிரியதர்ஷினி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பெரும்பாலான பகுதிகள் கேரள மாவட்டங்கள் இருக்கிறது. இங்கு தென்மேற்கு பருவமழை காலங்களில் தான் இது போன்ற பேரிடர்கள் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி முடிவரக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான மழை இருக்கும், கனமழை எச்சரிக்கையும் இருக்கும். வானிலை மையம் சார்பில் தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கப்படும் வானிலை மையம் சார்பில். அதன் அடிப்படையில் தான் இந்த வருடமும் கூட மே மாத இறுதியிலேயே தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் முதல் தொடங்கி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரை 4 மாதங்கள் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தார்கள். இதன்படிதான் கனமழை எச்சரிக்கையும் தொடர்ச்சியாக வானிலை மையம் சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வயநாடு போன்ற மாவட்டங்கள் மலைப்பகுதிகள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு மழை அதிகமாக பெய்யும் போது நிலச்சரிவுகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தற்போது மேற்பாடி, சூரமலா, முண்டந்துறை போன்ற பகுதிகளிலும் மழை பெய்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 1 மாத காலத்துக்கும் மேலமாக வயநாடு சுற்றியுள்ள மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதன் அடிப்படையில் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட மக்கள் அதிகமாக அந்த பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள். இருந்த போதிலும் துரதிருஷ்டவசமாக திடீரென ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் நிறைய அதிகப்படியான மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். அந்த மீட்பு பணிகள் தான் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி, நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் தொடர்ந்து மீட்பு படையினர் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களை சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலேயே இருங்க.